அர்ஜுனன்ற பையனுக்கு அடுத்த நாள் கல்யாணம் நடக்க போகுது. நைட்டு அந்த கல்யாண பொண்ணு வேற ஒருத்தர் லவ் பண்றன்றத சொல்றா. அதனால அந்த கல்யாணமும் நின்று போயிடுது. கல்யாணம் நின்னதை விட அவனை சுத்தி இருக்கிறவங்க அதை பத்தி பேசுறது அவனுக்கு ரொம்பவே ஹர்ட் பண்ணுது. போன் எடுத்தாலும் எல்லாரும் இதை பத்தி கேட்கறாங்கன்றதுனால யாருக்கிட்டையும் பேச பிடிக்காம தனியாவே ரூம்ல இருக்க ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்க அர்ஜுன் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி டாக்டர் மீட் பண்றான். அந்த டாக்டர் இதெல்லாம் மறந்து எங்கேயாச்சும் டிராவல் பண்ணுன்றத சொல்றாங்க. ஆனா அர்ஜுனும் அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்றத சொல்லிடுறான். அந்த டாக்டரும் அர்ஜுன் கிட்ட டைரியை கொடுத்துட்டு இதுல நான் எழுதின ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கு, படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அர்ஜுனுக்கு புக்ஸ் படிக்க பிடிக்கும்ன்றதுனால இப்ப அந்த டைரியும் படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல வர வீரான்ற கேரக்டராவே தன்னை இமேஜின் பண்ணிக்கிறான். இங்க வீரா ஒருத்தனை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். அப்படி அடிச்சிட்டு இருக்கப்ப தெரியாம நம்ம ஹீரோயின் மீனாட்சி அடிச்சிடுறான். இப்படிதான் நம்ம ஹீரோயினும் மீட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் மீனாட்சி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றான். பட் மீனாட்சி பயத்துல பேசாம போயிடுறாங்க. மீனாட்சி கூட பேசுறதுக்காக வீரா அவன் கிளாஸ் ரூமுக்கே போயிடுறான். அதனால மீனாட்சி இப்ப எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப வீராவும் மீனாட்சி ஒரு நாள் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீனாட்சி எனக்கு பேஸ்கெட் பால் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும், ஆனா எங்க அப்பா அதில் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த காலேஜ்ல சேர்த்து விட்டாருன்றத சொல்றாங்க. வீராவும் மனசுக்கு பிடிச்சதை பண்ணணும்னு சொல்லிட்டு நடந்த டோர்னமெண்ட்ல மீனாட்சி விளையாட வைக்கிறாரு. அந்த டோர்னமெண்ட்ல வின்னும் பண்ணிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிதான் ஒரு நாள் மீனாட்சி வீட்டுல டிராப் பண்ணும்போது அந்த பொண்ணோட அப்பா பார்த்துட்டு அந்த வீட்டோட கதவை சாத்திட்டுறாரு. அந்த பொண்ணு ரொம்ப நேரம் கதவை தட்டி கெஞ்சுவா, ஆனா கதவு திறக்க மாட்டாங்க. அதனால வீரா இப்ப மீனாட்சியை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த நாள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இப்ப ஹாப்பியா வாழவும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு நாள் நைட்டு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. வீராக்கு அவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து கால் பண்ணி வர சொல்றாங்க. வீராக்கும் வேற வழி இல்லாம பிரெக்னண்டா இருக்க மீனாட்சி வீட்லயே விட்டு போறாரு. வீராவும் ஒர்க் பண்ற சைட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, ரொம்ப மழை பெய்யுங்க இருந்து கிளம்பிடுங்கன்றத சொல்லிட்டு இருக்கான். மீனாட்சி கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். விளையாடிட்டு இருந்த ஒரு குட்டி பொண்ணு அந்த பில்டிங்கோட எஜ்ஜுக்கு வந்துடுறா. இதை பாக்குற நம்ம வீராவும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஓடுறான். பார்த்தா அந்த டைரியில அந்த கதையோட லாஸ்ட் பக்கம் இருக்காது. அர்ஜுனும் அந்த டாக்டருக்கு கால் பண்ணி இந்த கதையை நீங்க தானே எழுதுனீங்க, வீராக்கு என்ன ஆச்சுன்றதை கேட்கறான். அந்த டாக்டர் உங்ககிட்ட நான் 2 டைரி கொடுத்தேன், அடுத்த டைரியை படி உங்க கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும்ன்றத சொல்லிட்டு வச்சிருக்காங்க.